தினமொரு வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். விளக்கம். சாலமோனோடு தேவன் ஐக்கியமாயிருக்கவில்லை. சாலமோனோடு இருந்து அவனை தேவன் நடத்தவில்லை. சாலமோனோடு தேவன் பேசிய நிகழ்வு உண்டு, ஆனால் அது தொடர் நிகழ்வாக இருக்கவில்லை. ஆனால் தேவ ஐக்கியத்துடன் வாழாத சாலமோன் தேவனிடமிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடிந்தது. அதே வேளையில் ஆபிரகாமோடு தேவன் இணைந்தார். அவனோடு அவர் நடந்தார். ஆபிரகாமோடு அடிக்கடி பேசினார். ஆபிரகாமை தம்முடைய விருப்பப்படி நடத்தினார். ஆபிரகாம் தேவ உறவை உணர்ந்து அனுபவித்த மனிதன். ஏனென்றால் ஆபிரகாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றவும் தேவ நோக்கத்தை செயல்படுத்தவும் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டான். அவனுக்கு தேவன் தம்முடைய ஐக்கியத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. தேவன் யாரிடம் வந்து தங்கி இருந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார்? யாருக்கு அவர் தம்முடைய ஐக்கியத்தை அனுபவிக்கும் வாய்ப்பினை தருகின்றார் என்ற கேள்விகளுக்கு வேதாகமத்தில் தெளிவான பதில்கள் உண்டு. யார் தங்களுடைய சொந்த நோக்கங்களையும் சொந்த ஆசைகளையும் மையமாக வைத்து தேவ ஐக்கியத்தை தேடாமல் தங்களின் வாழ்வின் மேல் தேவன் வைத்திருக்கின்ற நோக்கங்கள் விருப்பங்களின் அடிப்படையில் தேவ ஐக்கியத்தை தேடுவார்களோ அவர்கள் தேவ ஐக்கியத்தை பெறுவார்கள். ஆபிரகாம் தேவ நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் கொடுத்த மனிதன். மோசே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற புறப்பட்டு போன மனிதன். யோசேப்பு தேவனுக்காக வாழ்வதில் உறுதியாயிருந்த மனிதன். யோசுவா தேவன் தந்த பணியை நிறைவேற்றுவதை குறித்து கவலைப்பட்ட மனிதன். எலியா தேவன் எதை சொன்னாலும் செய்வதற்கு தன்னை ஆயத்தமாக வைத்திருந்த மனிதன். தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க ஆர்வம் கொண்ட மனிதன். இவர்கள் எல்லாரும் தேவ உறவை தங்களின் வாழ்வில் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவர்கள் யாவரோடும் தேவ ஐக்கியம் இருந்தது. இவர்கள் யாவரும் தேவன் தங்களோடு இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். ஏனென்றால் அவர்களோடு தேவன் தங்கியிருந்து அவர்களை செயல்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருந்தது. இவர்கள் தேவ நோக்கம் நிறைவேற்ற வந்ததால் அதனை நிறைவேற்ற தேவ ஐக்கியம் அவர்களுக்கு மிக மிக அவசியமாயிருந்தது. இதன் மூலம் நாம் அறிகின்ற உண்மை என்ன? நாம் தேவ நோக்கங்களுக்காகவும் தேவனுடைய விருப்பங்களுக்காகவும் தேவனை தேடினால் மட்டுமே தேவ உறவையும் தேவ ஐக்கியத்தையும் பெற முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.